இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க. ஈரண்டா நீ எப்படி ஈர? என்னடா நான் இனி ஈகிறேன். என்னாச்சு? ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு 5000 தான். எது 5000? எதுக்குடா? தேவையிட நீ எடுத்ததே என்ன கொடுக்கலடா, அது ஒன்றாவே செட்டில் பண்ணுடா. சொல்லி காட்டுறியாடா? ஆமாடா சொல்லி தான் காட்டுறேன். மச்சான் என்னடா இதை சொல்லி காட்டுறேன்? அப்படியாடா பழகணும்? ஒரே பிளேட்டில் திண்டு ஒரே தண்ணியை குடிச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸு கூட இப்படி பண்ணுறீங்க? கண்ணக்கசகாதே. அட லூசு பாரு, லூசு போச்சுட்டு கண்ணை கதை கொண்டு சரி இவர் சொல்கிற கதை ஐயங்கள் அழுவே வருது. சரி ஒரு 5000 வந்து பாக்கெட்டில் போட்டால் நல்லா ஐயும். சரி ஏதோ நண்பனா போயிட்டு மச்சான் நான் கண்டிப்பாக தந்துடுவேன் தானே. மச்சான் நான் கண்டிப்பாக கரெக்டாக திருப்பி தந்துடுவேன்டா. அதனால உனக்கு நான் நம்பி தரேன். ஷுவர் தந்துடுவேல, நம்பி தரல. எடுத்தாச்சுல, கண்ணில் படா போயிடு 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 போயிடு. தேங்க்ஸ்டா. Many months later. மச்சான் வந்துட்டான்டா. என் காசு திருப்பி கொடு. அதான் நான் உனக்கு எவ்வளோ தரேன்? 5000 5000 மச்சான் ஒரு 15000 தரேன். எதுக்கு? இல்லை மச்சான் ஃபஸ்ட்டு ஒரு 5000 எடுத்தேனா, இப்போ திருப்பி 15000 எடுத்தால் அப்போ எவ்வளோ என்ன ரவுண்டாக 20000 வந்து தரேன். கண்டிப்பாக தந்துடுவேன். உங்களுக்கு பயமே இல்லாமல் என் கையில் வச்சுக்கலாம். அடுத்த கிழமை சண்டையை தந்துடுவேன். புரிஞ்சு போச்சு. தெய்வம் கடன் வாங்குற பைத்தியம் உண்டா? எல்லாரையும் கடன் கேட்டு கொஞ்சம் சொல்லிடுற பைத்தியக்காரன்டா இவன். லூசு பயலே. இந்த லூசு பையன் என்ன பண்ணிக்கிறான்னு தெரியுமா? ஸ்கூல் போகிற வர பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு சளி கேட்குறான்டா. என்னடா இதுவம்? அதே மாதிரி தான் நேற்று அந்த எதிர் வீட்டு பையன் இருக்கிறேன். அவங்ககிட்டையும் போயிட்டு இவன் சளி கேட்கணும். அவனோட அம்மா இன்றைய காலையில் வந்து என்ன கேட்குறான், தம்பி உன் ஃப்ரெண்டு பாப்பா இப்போ இவன் இப்போ எங்கள் பையன்கிட்ட சொல்லி கேட்குறான்ட்டு. ஏன்டா மனத்தை வாங்குங்க? அப்பா நீ அந்த காசே தர தேவையில்லை. திருப்பி காசுன்னு கேட்டுக்கொண்டு வந்த செருப்பாலே அடிக்கணும். இல்லை இல்லை இது வந்து